ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இந்த வாரத்தை நாம் துவக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் மாறாதவராய் இருந்து நம்மை நடத்துகின்றவராக, நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகின்றவராக நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த தேவன் தாமே சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அவர்தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தப்படி நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்து அவர் நம்மை நடத்தி மறுபடியும் கூட நாம் நம்முடைய இந்த நாளை முடித்து நாம் வீட்டிற்குள்ளாய் வரும் வரை நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்தாமே தம்மை அறிந்த பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது அவரை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றபடினாலே அவர் நம்மை காப்பாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றாராம். எத்தனையோ காரியங்கள் இந்த பூலோகத்தில் நாம் கடந்து போகும் பொழுது அவைகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் இருந்து தப்புவித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை தாம் செவ்வையான பாதைகளிலே கொண்டு போய் விடுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். Proverbs chapter 3 verse 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இந்த வசனத்தின் மேல் பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதுகாவல் நம்மோடு கூட எப்படியாக இருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழிகளில் எல்லாவற்றிலும் அவர் தாமே காத்துக்கொள்ளுகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த 26வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பாராம். தேவன் நம்முடைய நம்பிக்கையா இருந்து, அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும் பொழுது நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளுகின்ற தேவனாக இந்த உலகத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளத்தக்கதாக எப்பொழுது வீழ்ந்து விடுவான் என்று சொல்லி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் நம்முடைய கால் தளராதபடிக்கு, நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய உள்ளத்தின் விசுவாசத்தை அவர் நோக்குகின்றவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலே இந்த பூலோகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மேலாக மனிதனின் தோற்றத்தை பார்த்து தீர்ப்பளிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள், அல்லது மேலான தோற்றத்தை பார்த்து அவர்கள் தானே நல்லவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவன். உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கின்றபடியினாலே, நானும் நீங்களும் அவரை நம்பி இருக்கின்றபடியினாலே, அவர் நம்மீது நம்பிக்கை கொண்டு நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காத்துக்கொள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேலையை துவங்கி இருக்கும் பொழுது இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் பிரயாணப்பட்டு உங்களுடைய வேலைகளிலும் உங்களுடைய அலுவல்களிலும் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவன் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள அவர் போதுமானவராயிருக்கின்றார். ஆகினாலே இந்த தேவனுடைய கருத்துல நம்முடைய இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த நாளை நமக்கு வழி நடத்தி தரட்டும். தேவன் இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகக்கூடிய வழிகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையும் அவருடைய வழி நடத்துதலும் இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.